நயன்தாராவோட மண்ணாங்கட்டி படத்துக்கான ஷூட்டிங் இப்ப ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. டூடு விக்கி டைரக்ஷன்ல நயன்தாரா, யோகி பாபு, கௌரி கிஷான், நரேந்திர பிரசாத் நடிக்கிறாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. விஜய் தேவரகொண்டாவோட VD14 படத்தை ஷாம் சங்கரா எடுத்த ராகுல் சங்கரட்டியான் தான் அடுத்து டைரக்ஷன் பண்ண போறாரு. இது ஒரு பெண்ணிந்திய படமா தான் வரப்போகுது. சோ தமிழ்லயும் வரும். அமரன் மூவில இருந்து சாய் பல்லவியோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு புது போஸ்டரும், தண்டியால் மூவில இருந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. மாயவன் 2க்கான டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. CV குமார் டைரக்ஷன்ல சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. சல்மான் கானோட சிக்கந்தர் மூவில ராஷ்மிகா நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ராயன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டையும் சொல்லிட்டாங்க. ஜூன் 13 படம் வரப்போகுது. தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷ், SJ சூர்யா, சுந்தீப் கிஷான், துஷாரா விஜயன், வரலட்சுமி, அபர்ணா பாலமுரளி, காளிதாஸ் ஜெயராம், அனிகா சுரேந்திரன் நடிக்கிறாங்க. குட் பை அக்லிக்கான ஷூட்டிங் நாளைக்கு ஹைதராபாத்ல ஆரம்பிக்க போகுது. சோ பிளான் படி ஷூட்டிங் நாளைக்கு ஆரம்பிக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 69 மூவிக்கு சினிமாட்டோகிராஃபரா சத்யன் சூரியன் ஒர்க் பண்ண போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் ஏற்கனவே வந்துச்சு. இப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. இவர் ஏற்கனவே தளபதியோட மூவிஸ்ல மாஸ்டருக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. கச்சினோத்துக்கு தீரன் மூவில ஒர்க் பண்ணிருக்காரு. கோட் மூவில சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நேத்து நான் சொல்லிருப்பேன். இப்படிதான் லியோ மூவில தனுஷ் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒருத்தரையும் காணோம்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நான் லியோ டைம்ல இது ரிவீல் பண்ணேன், லியோல தனுஷ் இல்லன்னு. ஆனா கோட் மூவில அப்படி இல்ல. இங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தி கோட்ல SK கேமியோ பண்ணா வெங்கட் பிரபு அடுத்து எடுக்க போற SK25க்கு இது லீடா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். கங்குவாக்கு அடுத்து எந்த மாதிரி அப்டேட் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் ஒரு அப்டேட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒன்னும் பெருசா வரல. இன்னும் ஒரு 20 நாள் இருக்கு. வெயிட் பண்ணி பாப்போம் அப்டேட் வருதான்னு. சூர்யா 43 and 44 ஷூட்டிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா 43 இப்போதைக்கு போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. சூர்யா 44க்கான ஷூட்டிங் ஜூன்ல ஆரம்பிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. மார்க் ஆண்டனியோட பட்ஜெட் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலெக்ஷன் 100 கோடிக்கு மேல. பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 30 to 40 கோடி இருக்கும். தக்லைஃப் ப்ரோமோல வந்த கமலஹாசனோட லுக்கு மூவில வர சான்ஸ் இருக்கா? அண்ட் ஜெயம் ரவி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவில ஜெயம் ரவி இல்ல, அது கன்ஃபார்ம். தக்லைஃப்ல கமலுக்கு 3 லுக்கு. சோ அதுல ஒரு லுக்கா இது இருக்கும். துரு நட்சத்திரம் தங்கலானுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா இல்ல பின்னாடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து தங்கலான பேஸ் பண்ணி கிடையாது, இதோட கடனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சோ அந்த கடனை எப்ப கொடுத்து முடிக்கிறாங்களோ அப்பதான் இந்த படம் வரும். ஹாட்ஸ்பாட் மூவிக்கான OTT அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. மே 17 இது வரப்போகுது. பீஸ்ட் அண்ட் துணிவுல எது அதிகமா வசூல் பண்ணுச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பீஸ்ட் தான் அதிகமா பண்ணுச்சு. கிரிஷ் 4 பத்தி ஏதாச்சும் அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி இந்த வருஷம் அப்டேட் வந்துரும். அரண்மனை 1, 2, 3க்கான பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் ரிப்போர்ட் இல்ல, ஆனா கலெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கு. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். 3 படம் இப்ப வந்திருந்தா 100 கோடி பண்ணிருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. டபுள் டக்கர் அண்ட் அரண்மனை 4ஓட OTT அப்டேட் கேக்குறீங்க. டபுள் டக்கருக்கு நான் தேடி பார்த்தா ஒன்னும் அப்டேட் கிடைக்கல. அரண்மனை 4 இப்பதான் வந்திருக்கு. சோ இதுவரை டைம் ஆகும். காவலன் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஹிட் தான். KGFக்கும் புஷ்பாக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு KGFோட காப்பியா தான் புஷ்பா படம் பட்டுச்சு. இதுல என்ன காப்பின்னா நிறைய விஷயம் மேட்ச் ஆகும். அதுல தங்க பிசினஸ், இதுல மர பிசினஸ், அதுல அம்மா சென்டிமெண்ட், இதுலயே அம்மா சென்டிமெண்ட், அதுல ஒரு ஐட்டம் சாங், இதுல ஒரு ஐட்டம் சாங், அந்த மாதிரி நிறைய விஷயம் அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகும். நான் ஃபுல்லா காப்பி அடிச்சாங்கன்னு சொல்லல, ஆனா மெயின் பிளாட் சேமா இருக்கும். அப்பா இல்லாத ஒரு ஹீரோ ஒரு பிசினஸ் குள்ள போய் அதுல சாதிக்கிறதான் கதை. சோ அப்படிதான் இதுவும் வருது. அதுக்குள்ள KGFல அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரசியல்வாதி கேரக்டர் KGFல இருக்கும். அதே மாதிரி புஷ்பாலையும் இருக்கும். தீனா வெர்சஸ் கில்லியோட கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. தீனா பத்தி நேத்தே நான் சொன்னேன். ரீரிலீஸோட வசூல் 1 கோடி, கில்லி 30 கோடி தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அரண்மனை 4 படம் 50 கோடி வசூல் பண்ணிருச்சுன்னு சொல்றாங்கன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. என்னோட ட்ராக்கர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் வரைக்கும் 50 கோடி வரல. மங்கை மூவிக்கான அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை இன்னும் முடியல. சோ படம் எப்ப வரும்னு கரெக்டா இப்போதைக்கு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆவேசம் தமிழ்ல வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. OTTல படம் வந்துருச்சு, ஆனா தமிழ் வெர்ஷன் இல்ல. சோ ஃபியூச்சர்ல ஆட் பண்ணாதான் உண்டு. ஈவில் டெட்டோட அடுத்த பார்ட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். அமரன் தீபாவளிக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிவகார்த்திகேயனோட மூவிஸை எப்பவுமே ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ண தான் டார்கெட் பண்ணுவாங்க. சோ தீபாவளிக்கு வேற பெரிய படம் வரலனா இது வர வாய்ப்பு இருக்கு. புது மூவிஸ் எல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு தான் டிவில போடுவாங்க. ஆனா கேப்டன் மலரையே நார்மல் டேல போடுறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. புது மூவிஸே ஃபெஸ்டிவலுக்கு போட்டதெல்லாம் முன்னாடி தான், இப்ப அது குறைஞ்சு போச்சு. நார்மல் டேலயும் அதிகமா போடுறாங்க. தக்லைஃப்ல சிம்புக்கு எந்த மாதிரியான ரோல், சிம்பு தான் வில்லனானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கம்மி தான். என்ன மாதிரியான ரோல்னு இப்போதைக்கு தெரியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். 7 கடல்ல 7 மலை படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதுக்கான அப்டேட் வரல. நிறைய பிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த படத்தை போறதா சொன்னாங்க. சோ வர டைம் ஆகும்னு நினைக்கிறேன். விஷாலோட அடுத்த படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. விஷாலோட அடுத்த படம் துப்பாரிவாலன் 2 தான். கலகலப்பு 3 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்தை சீக்கிரமே ஆரம்பிக்க போறாங்க. விமல் அண்ட் மிர்ச்சி சிவா நடிக்க போறாங்க. அப்டேட் சீக்கிரமே வந்துரும். நண்பேண்டா படம் ஹிட்டா ஃபிளாப்பா எனக்கு பிடிக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப்பு தான், எனக்கும் பெருசா பிடிக்காது.
நேத்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கான பதில் எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு ஒருத்தர் இப்ப பதில் சொல்லிருக்காரு. என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க மொழிக்குன்னு ஒரு பாடம் இருக்கு. நாளைக்கு 10th ரிசல்ட் வருது. சோ இங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.